ஹலோ எவ்ரிவன், குவாண்டம் மெக்கானிக்ஸ்லேருந்து ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டர் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. இந்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டர் பேஸ் பண்ண ஒரு சிம்பிள் வீடியோ, ஒரு 3 minute வீடியோ தான் அது. அதை செக் பண்ணிவிட்டு வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் குவாண்டம் மெக்கானிக் பிஒய்க்யூ அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் அந்த ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டர் பற்றி பேசியிருப்பேன். 3 minute வீடியோ, அதை மறக்காமல் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஓகேங்களா, வாங்க இந்த கொஸ்டின் பார்க்கலாம். An operator A is defined as A equal to minus d by dx plus x. Which one of the following statement is true? இது வந்து சிஎஸ்ஐஆரில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏயில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? A is a Hermitian operator. A tagger is an anti-Hermitian operator. Both A tagger and A tagger into A are Hermitian. A into A tagger is Hermitian, but A tagger into A is anti-Hermitian அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, வாங்க நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இங்கே வந்து நமக்கு கொடுத்துருக்கிற ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா A ஈக்குவல் டு மைனஸ் டி பை டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு கொடுத்துருக்கிற ஆப்ரேட்டர். இப்போது நமக்கு கொடுத்துருக்கிற ஆப்ரேட்டர் வந்து ஹெர்மிஷியனா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பேன். ஏ டேகர் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு நமக்கு கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து ஹெர்மிஷியன். ஓகேங்களா, ஏ டேகர் ஈக்குவல் டு மைனஸ் ஏ அப்படின்னா அதை வந்து நம்ம ஆன்டி ஹெர்மிஷியன். இதுதான் ஹெர்மிஷியனா ஆன்டி ஹெர்மிஷியனா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா. ஓகேங்களா, ஓகேங்க. இப்போது நமக்கு கொடுத்துருக்கிற ஏ அப்படிங்கிறது வந்து நான் எழுதிக்கலாம். ஏங்கிறது ஆப்ரேட்டர், மைனஸ் டி பை டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் அப்படிங்கிறதா நமக்கு கொடுத்துருக்குற ஆப்ரேட்டர். ஓகேங்களா, இப்போ இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இஸ் அ ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ அப்படிங்கிறது ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டர் அப்படின்னு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிடலாங்களா? அப்போது ஏக்கு வந்து ஏ டேகர் எடுக்கணும். ஓகேங்களா, நமக்கு கொடுத்துருக்கிற ஏ இதுதான். இதுக்கு ஏ டேகர் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஏங்கிறதே கிடைக்கணும். ஓகேங்களா, அப்போது ஏ டேகர் பண்ணிடலாமா? ஏ டேகர் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்கிற ஏ வந்து எழுதிக்கிறேன். மைனஸ் டி பை டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் டேகர். ஓகேங்களா, அப்போது இந்த டேகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டி பை டிஎக்ஸுக்கும் வந்து காமன், இந்த எக்ஸுக்கும் வந்து காமன் தான். ஓகேங்களா, டேகர் அப்படிங்கும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன்? டி பை டிஎக்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட சைன் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அதே போல் அயோட்டா வந்து கொடுத்துருந்தாங்க, அதாவது ஐ வந்து ஐ வேல்யூ இமேஜினரி பார்ட்டு ப்ரெசென்ட் ஆகியிருந்தாலும் அதோட சைனும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருப்போம். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே மைனஸ் டி பை டிஎக்ஸை ஹோல் டேகர் எடுக்கும்போது இங்கே என்ன ஆகும் அப்படின்னா அதோட சைன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ டி பை டிஎக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். எக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்தாலும் நமக்கு எந்த சேஞ்ச் ஆகாது. ஸோ எக்ஸ் வேல்யூ அப்படியே தான் கிடச்சிரும். ஓகேங்களா, இப்போ வந்து பாருங்களேன், இப்போது நமக்கு கிடச்சிருக்கிற ஏ டேகர் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏ வேல்யூவும் இந்த ஏ டேகர் வேல்யூவும் ஈக்குவலாக அப்படின்னு பார்த்தா கிடையாது. அப்போது இந்த இடத்துல மைனஸ் சார்ஜ் இருக்குது, பட் இங்கே மைனஸ் சார்ஜ் இல்லை. ஸோ ஏ டேகர் ஈக்குவல் டு ஏ நாட் ஈக்குவல் டு ஏ. ஓகேங்களா, அப்போ இது வந்து ஹெர்மிஷியன் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு சேமாக கிடைக்கல. ஏ டேகர் நமக்கு கிடச்சிருக்கிற ஏ டேகர் வேல்யூ இது தான். ஓகேங்களா, ஏ டேகர் வேல்யூ இது தான். நம்மளோட ஏ வேல்யூ எது? இ. ஸோ இதுவும் சேமாக இல்லை. ஸோ ஏ டேகர் நாட் ஈக்குவல் டு ஏ. இது வந்து ஹெர்மிஷியனா அப்படின்னா நான் ஹெர்மிஷியன், இது ஹெர்மிஷியன் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இஸ் அ ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டர். ஸோ அந்த ஆப்ஷன் ராங். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பி ஆப்ஷன் வந்து இது வந்து ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டானு செக் பண்ணுறோம். இப்போ பி ஆப்ஷனை வந்து நம்ம செக் பண்ணலாம். பியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏ டேகர் இஸ் அ ஆன்டி ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆன்டி ஹெர்மிஷியனுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஆன்டி ஹெர்மிஷியனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நெகட்டிவ் சைன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். வாங்க நமக்கு நெகட்டிவ் சைன் இதில் வருதான்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்களா ஏக்கு வந்து அதே மாதிரி ஹோல் டேகர் எடுத்துக்கலாம். சரி, ஏ வேல்யூ நமக்கு கொடுத்துருக்கிறது எழுதிக்கிறேன். டி பை டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஹோல் டேகர். ஓகேங்களா, இப்போ நம்ம எப்பயும் போல் தான் டேகர் பண்ணோம். டி பை டிஎக்ஸ் அப்படிங்கிறது வந்து சைன்
சேஞ்ச் ஆகி டி பை டிஎக்ஸ் வரும். எக்ஸ் டேர்ம் வந்து எந்த சேஞ்சும் வராது. இப்போ நமக்கு எங்கேயாவது மைனஸ் டேர்ம் வந்திருக்கா? இல்லை. ஸோ ஆப்ஷன் பியில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ டேகர் இஸ் அன் ஆன்டி ஹெர்மிஷன் ஆப்ரேட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது ஆன்டி ஹெர்மிஷனும் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஃபைனல் ஆன்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் சார்ஜ் இல்லை. நம்ம இந்த கண்டிஷனை இந்த டேர்ம் வந்து ஃபாலோ பண்ணலை. ஓகேங்களா? அப்போ வந்து இந்த ஆப்ஷனும் ராங்கு தான். ஓகேங்க. இப்போ சி ஆப்ஷன் வந்து சரியா அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சி ஆப்ஷனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இன்ட்டு ஏ டேகர் அண்ட் ஏ டேகர் இன்ட்டு ஏ ஆர் ஹெர்மிஷியன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷனில் ஏ இன்ட்டு ஏ டேகர் ஃபஸ்ட்டு நம்ம அதை பண்ணிடலாம். ஓகேங்களா? ஏ இன்ட்டு ஏ டேகர் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். ஏ வேல்யூ வந்து நமக்கு இருக்குது. ஏ டேகர் வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? டி பை டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் அப்படிங்கிறது ஏ டேகரோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம ஆப்ஷன் ஏ அண்ட் ஏல வந்து நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவே நம்ம இங்கே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நமக்கு கொடுத்துருக்கிற ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் டி பை டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிற ஏ டேகரோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா டி பை டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்ச ஏ டேகரோட வேல்யூ. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டு டேர்மும், இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். அதுக்கப்புறம் இந்த டேர்ம் வந்து இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும். ஓகேங்களா? அப்போ டி இன்ட்டு டி அதாவது மைனஸ் டி ஸ்கொயர்டு டிவைடட் பை டிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஸ்கொயர்டு. ஓகேங்களா? இந்த டேர்ம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதே போல் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்களேன், இந்த டேர்மும் இதுவும் மல்டிப்ளை பண்ணுவோம். மைனஸ் டி பை டிஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் அப்படிங்கும்போது மைனஸ் டிஎக்ஸ் பை டிஎக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் வந்து மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் இன்ட்டு டி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎக்ஸ் டிவைடட் பை டிஎக்ஸ் அப்படின்னு வந்துடும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போது இந்த ரெண்டு டேர்ம் வந்து என்ன பண்ணிடலாம்? இது ப்ளஸ் சைன் இருக்குது, இது மைனஸ் சைன் இருக்குது, ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் டி ஸ்கொயர்ட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். ஓகே, ஏ இன்ட்டு ஏ ஸ்டார் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு வந்து நமக்கு கிடைச்ச ஆன்சர் இது தான். ஓகேங்களா? ஓகேங்க. அதே மாதிரி பாருங்களேன், இதே மாதிரி நம்ம ஏ டேகர் இன்ட்டு ஏக்கு வந்து பண்ணிடலாம். சேம். ஓகேங்களா? ஏ டேகரோட வேல்யூ நமக்கு என்ன? டி பை டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் அப்படிங்கிறது தான் ஏ டேகரோட வேல்யூ. ஓகே, டி பை டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் அப்படிங்கிறது தான் ஏ டேகரோட வேல்யூ. ஏவோட வேல்யூ வந்து மைனஸ் டி பை டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் அப்படிங்கிறது தான் ஏயோட வேல்யூ. ஸோ இதே மாதிரி நம்ம மேலே பண்ண மாதிரியே இந்த ஈக்குவேஷனையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து டி ஸ்கொயர்டு பை மைனஸ் டி ஸ்கொயர்டு பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் இந்த டேர்மையும் இதுவும் மல்டிப்ளை ஆகும். இப்போ டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் இந்த ரெண்டு டேர்ம் நெக்ஸ்ட் வந்து இந்த டேர்ம் வந்து மல்டிப்ளை பண்ணும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் டி பை டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் ப்ளஸ்ஸு எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ இந்த டேர்மும் வந்து கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் டி ஸ்கொயர்டு பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. ஓகேங்களா? இந்த வேல்யூ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ டேகர் இன்ட்டு ஏக்கு நமக்கு கிடைச்ச வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே தான் மைனஸ் டி ஸ்கொயர்டு பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. ஓகேங்களா? இதுதான் நமக்கு கிடைச்ச வேல்யூ. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹெர்மிஷியனா ஆன்டி ஹெர்மிஷியனா அப்படிங்கிறத இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சது தான் நான் இங்கே வந்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அதாவது ஆப்ஷன் சிக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ. ஓகேவா? அதாவது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆப்ஷன் சியில் வந்து போத் ஏ இன்ட்டு ஏ டேகர் அண்ட் ஏ டேகர்
இன்ட்டு ஏ ஆர் ஹெர்மிஷியன்னு கொடுத்துருக்காங்களா, இந்த வேல்யூ அதாவது ஏ இன்ட்டு ஏ டேகர் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். ஏ டேகர் இன்ட்டு ஏ அதை மல்டிப்ளை பண்ண வேல்யூ, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண வேல்யூ தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா. ஓகேங்களா. இப்போது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கிற இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, ஏ இன்ட்டு ஏ டேகர் இன்ட்டு ஏ, இது வந்து ஹெர்மிஷியன் இல்லையா அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இப்போது ஹெர்மிஷியனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், ஏ டேகர் ஈக்குவல் டு ஏ. நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஏ இன்ட்டு ஏ டேகர் இந்த ஹோல் டேர்மையுமே நம்ம ஏவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த ஏவை தான் இப்போ நம்ம ஏ டேகராக மாற்றி அது ஹெர்மிஷியன் இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. அப்போது இந்த ஹோல் டேர்மையே நம்ம என்ன இங்கே எழுதிக்கலாம், ஏ டேகர் த ஹோல் டேகர். ஓகேங்களா. இந்த ஃபார்மேட்டுக்கு இதை நான் எழுதியிருக்கேன். இந்த ஹோல் டேர்மையுமே ஏவாக எழுதிட்டு நம்ம ஹோல் டேகர் வந்து போட்டிருக்கோம். இப்போ வந்து நமக்கு ஏ அப்படிங்கிற வேல்யூ, ஏங்கிறது இந்த வேல்யூ தான், அதாவது இந்த வேல்யூவே கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஹெர்மிஷியன். இப்போது நமக்கு கிடச்சிருக்கிற இந்த ஏ வேல்யூ என்ன அப்படிங்கிறது இங்கே எழுதிக்கலாங்களா, டி ஸ்கொயர்டு பை dx ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு த ஹோல் டேகர். ஓகேங்களா. இப்போ நம்ம இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதாவது இப்போ டேகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டி பை டிஎக்ஸோட சைனை தான் சேஞ்ச் பண்ணோம். ஓகேங்களா. அப்போது நம்ம இந்த இடத்துல வந்து டி பை டிஎக்ஸ் ஃபார்மேட்டுக்கே இதை மாற்றிடலாங்களா. அப்போ என்ன பண்ணணும், இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா. அதாவது டி பை டிஎக்ஸ் இன்ட்டு டி பை டிஎக்ஸ். இப்போது இங்கே மைனஸ் சார்ஜ் இருக்குது, அப்போ ஒரு இடத்துல வந்து மைனஸ் சார்ஜும் இன்னொரு இடத்துல ப்ளஸ் சார்ஜ், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு மைனஸ் சார்ஜ் கிடச்சிரும். டி இன்ட்டு டி ஸ்கொயர்டு டிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கிற ஃபார்மேட் நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா. அப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே இதுக்கும் நம்ம டேகர் எடுக்கணும், இந்த இதுக்கும் டேகர் எடுக்கணும், எக்ஸ் ஸ்கொயர்டுக்கும் டேகர் எடுக்கணும். ஓகேங்களா. ஓகே. இப்போ இந்த இடத்துக்கு வந்து நம்ம டேகர் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், இந்த சைன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ டி பை டிஎக்ஸ். அப்போ இந்த இதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோல் டேகர் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே சைன் வந்து சேஞ்ச் ஆகும், இன்ட்டு மைனஸ் டி பை டிஎக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர்டு ஹோல் டேகர் நம்ம பண்ணாலும் நமக்கு அதே எக்ஸ் ஸ்கொயர்டு தான் கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுங்கள், டி இன்ட்டு டி ஸ்கொயர்டு, முன்னாடி மைனஸ் அதாவது ப்ளஸ், இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் டி இன்ட்டு டி ஸ்கொயர் டிவைடட் பை டிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. இப்போது இது வந்து எதோட வேல்யூ, ஏ இன்ட்டு ஏ டேகர் த ஹோல் டேகர் அப்படிங்கிறதோட வேல்யூ. அப்போது இதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த டேர்ம் ஈக்குவல் டு ஏ டேகர் ஈக்குவல் டு ஏ. அப்போது இந்த வேல்யூவும் நம்ம எடுத்துருக்கிற ஏ வேல்யூவும் சேமா அப்படின்னு பார்க்கலாங்களா. அதாவது இந்த வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கிற இந்த வேல்யூவும் ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம். ஸோ ஏ டேகர் இஸ் ஈக்குவல் டு ஏ, அதாவது ஏ இன்ட்டு ஏ டேகர் த ஹோல் டேகர் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ டேகர். ஓகேங்களா. அப்போது இந்த ஆப்ரேட்டர் வந்து ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டர் தான், இது வந்து ஹெர்மிஷியன். ஓகேங்களா. இதே மாதிரி தான் இந்த டேர்முக்கும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா. சேம் மெத்தட் தான், நீங்களுமே என் கூடயே சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே. இப்போ நம்ம இந்த ஹோல் டேர்மையுமே என்னவா கன்சிடர் பண்ணிக்கலாம், ஏவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா. அப்போ நம்ம அதுக்கு டேகர் எடுக்கணும். அப்போ ஏ டேகர் இன்ட்டு ஏ த ஹோல் டேகர் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், இதே டேர்ம் வந்து மறுபடியும் கிடைக்கும், ஏ டேகர் ஈக்குவல் டு ஏ. இப்படி கிடச்சிச்சு அப்படின்னா அது வந்து ஹெர்மிஷியன். ஓகேங்களா. கிடைக்குதான்னு பார்க்கலாமா. ஓகே. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டேர்மை வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகேயா. ஏங்கிற டேர்மாக நம்ம டேகர் எடுத்துக்கலாம், அதாவது ஏ டேகர் இன்ட்டு ஏ த ஹோல் டேகர். அப்போது மைனஸ் அந்த டேர்ம் மைனஸ் டி ஸ்கொயர்டு பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு
த ஹோல் டேகர். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு d/dxக்கு தான் நம்ம டேகர் எடுக்க முடியும். அப்போ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? சேம் முன்னாடி ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான். மைனஸ் d/dx இன்ட்டு ப்ளஸ்ஸு d/dx. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த டேர்ம் கிடைக்கணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு அந்த டேர்ம் கிடைக்கும். ப்ளஸ் x². இப்போ வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டேர்முக்குமே நம்ம டேகர் எடுக்கணும். டேகர். ஓகே, டேகர் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சைன் சேஞ்ச் ஆகிட்டு d/dx வரும். இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது. ஸோ இன்ட்டு மைனஸ் d/dx ப்ளஸ் சைன் சேஞ்ச் ஆகி மைனஸாக கிடைக்கும். இந்த இடத்துல வந்து x² நம்ம டேகர் எடுத்தோம்னா x² தான் கிடைக்கும். இதை ரெண்டையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் d² ப்ளஸ் x². இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிடச்சிருக்கிற இந்த டேகர், இந்த டேர்மும் நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்துருக்கிற இந்த டேர்மும் வந்து சேம் தான். ஓகேங்களா? அப்போ வந்து a டேகர் ஈக்குவல் டு a அப்படிங்கிறது கிடச்சிருச்சா? அப்போ இந்த ஆப்ரேட்டர் வந்து ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டர் தான். ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த கண்டிஷனை வந்து இது ஃபாலோ பண்ணிடுச்சு. ஸோ இந்த ஆப்ரேட்டரை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹெர்மிஷியன். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்களேன். both a into a tagger and a tagger into a are Hermitian. நம்ம ரெண்டுமே ஹெர்மிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோங்களா? அப்போது இந்த இடத்துல கொடுத்துருக்கிறதுலே எது ட்ரூ ஸ்டேட்மெண்ட்? ஆப்ஷன் சி அப்படிங்கிறத நமக்கு இது வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணதுலேயே சரியான ஆன்சர். இதே ஆப்ஷன் டியை நம்ம செக் பண்ணலாம். அதாவது ஏ இன்ட்டு ஏ டேகர் அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இஸ் ஹெர்மிஷியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கரெக்டு. ஆனால் பட் ஏ டேகர் இன்ட்டு ஏ இஸ் ஆன்டி ஹெர்மிஷியன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த இடத்துல வந்து ஆன்டி ஹெர்மிஷியனாக கிடச்சிச்சு? இல்லை, ஹெர்மிஷியன் தான் கிடச்சிச்சு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சி அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். டி அப்படிங்கிற ஆன்சர் வராது. ஏன் அப்படின்னா இந்த டேர்ம் நமக்கு ஹெர்மிஷியனாக கிடச்சிது, இங்கே ஆன்டி ஹெர்மிஷியன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ராங். ஸோ இந்த கொஷினுக்கு வந்து சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். உங்களுக்கு இந்த கொஷின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 2-3 டைம் ஒர்க் அவுட் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.